என்னோட பேரு ஸ்வப்னா, பெரம்பூர் தொகுதி. ஓகே. உங்க தொகுதிக்கு தளபதி போட்டியிடுறாரு. எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா அவர் நம்ம தொகுதியில நிப்பாரு அப்படின்னு? எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். எதனால? ஏன்னா இப்போ ரீசெண்டா டாக்ஸ் இருந்தது. பட் முன்னாடிலவே தளபதி நம்ம தொகுதியில் நிக்கணும். இல்ல யூசுவலா தளபதிக்கு தெரியும் இந்த பெரம்பூர் வந்து டிஎம்கேவோட ராஜ்யம் சொல்லிட்டு. ஸோ அங்கே நின்று ஜெயிக்கிறது தான் தளபதியோட வெற்றி. அவர் கண்டிப்பாக ஜெயிப்பார், நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். போட்டு உடைக்கலப்படாது, கண்டிப்பாக ஜெயிப்போம். கோட்டை கண்டிப்பாக உடைக்கப்படும். கோட்டையே இல்லாமல் ஆக்குவோம். இது வரைக்கும் ஒன்றும் பண்ணலை. இதுக்கப்புறம் பவருக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க. இல்லை, ஐடியாலஜிஸ் நல்லா இருக்குல்ல. இவ்வளோ நாள் எதுவுமே பண்ணலை, கண்ணார பார்க்குறோம். சரி, ஃபர்ஸ்ட் டைம் அவர் வராரு, நல்லது பண்ணுவேன்னு சொல்கிறாரு. ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் பார்ப்போமே. இப்போ தளபதி அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அழுத்தங்கள், இப்போ நீங்க இப்போ பேசுன மாதிரி ரோடு நோண்டி வைக்கிறாங்க, அவர் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவர் சென்னை மக்களை சந்திச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பண்ற விஷயங்களை பார்க்குறது எப்படி இருக்கும்? ஆஸ் அ காமன் பீப்புளாக நீங்களே யோசிங்களேன். டிஎம்கே பெரம்பூர் வந்து டிஎம்கே கோட்டைன்றாரு. மனுஷனை கால் வைக்கவே விட மாட்டாங்க. அவர் கான்டெஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னார், வந்தார். 234 தொகுதியிலலாம் ஆள் கொண்டு வர முடியாதுன்னாரு, அதுவும் கொண்டு வந்தார். சரி, இப்போ உள்ளே வந்து கேம்பெயின் பண்ணலான்னா அது அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே வந்து உள்ளே வரக்கூடாதுன்னும் போது இதுவே எங்களுக்கு ஒரு மகத்தான வெற்றி தானே. இப்போ 2 தொகுதியில் நிற்கிறார்ல, அது வந்து ஏதோ ஒரு பயத்தினால 2 தொகுதியில் நிற்கிறாருன்னு சொல்கிறாங்க. அவர் தொகுதியிலேயே நிற்கலன்னா நீங்கள் பயம்னு சொல்லலாம். 1க்கு 2 தொகுதியில் நிற்கிறாரு, அது எப்படி பயமாக இருக்கும்? ஸோ அது தைரியம் தான். ஸோ 2த்துலேயுமே வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அவர் தாங்க சிஎம். தொகுதியில் இல்லை, வின் பண்ணுவாங்க. செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் எல்லாம் சொல்கிறாங்களா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் கருத்து கணிப்பு அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு? பார்ப்போம். 2026 சட்டப்பேரவை தேர்தல் முடிஞ்சு என்ன எதிர்பார்க்கலாம்? என்ன எதிர்பார்க்கலாம்னா என்ன ரிசல்ட் எதிர்பார்க்கலாம்? ஆப்வியஸாக அவர் தான். தேர் இஸ் நோ டவுட் இன் தட். அவர் மட்டும்தான் ஜனநாயக டைட்டில் கார்டில் முதல் ஒரு விஜய் நடிக்கும். நாளைய தளபதி அவரை தான்.